அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும் முடிக்காதவங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? அதாவது இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும் முடிக்காமல் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க இந்த வீடியோவை கவனிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, போத் ஹையர் முடிச்சிருப்பீங்க. அதாவது இங்கிலீஷ் அட்டன் ஹையரும் முடிச்சிருப்பீங்க, தமிழ் ஷார்டன் ஹையரும் முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி போத் இயர் முடிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும் முடிக்காமல் இருப்பாங்கள்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயம் அவங்க இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும் முடிக்காமல் இருக்கவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஓகே, இப்போ எதனால் இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வெற்றி தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அட்டன் சீனியர் முடிக்காமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்தால் அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்தால் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் வராங்க. குரூப் 2A கால்ஃபர் பண்ணால் அங்கே போகிறாங்க. ஸோ அப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கிறதுனால அந்த வெற்றி அவங்களால வெற்றி அடைய முடியல. அந்த வெற்றி தள்ளி தள்ளி போகுது. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ குரூப் 2 மற்றும் 2A இதை கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போத் ஹையர் முடித்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மற்றும் அசிஸ்டண்ட்டு, இன்டர்வியூ போஸ்ட் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹையர் மட்டும் முடிக்காமல் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை அவங்க மற்றவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சேர்ந்து இங்கிலீஷ் அண்ட் ஹையரை விட்டுட்டு குரூப் 2A போய் அப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கு படித்து அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கிலீஷ் அண்ட் சீனியர் மட்டும் ஆனால் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஐயோ அவங்க அப்ளை பண்ணுறாங்களே, ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிருவோம். ஸோ இதுதான் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு முறையும் இது நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போத் ஹையர் முடிச்சுட்டு, அதாவது தமிழ் ஹையரும் இங்கிலீஷில் ஹையரும் முடிச்சுட்டு ஷார்ட் ஹேண்டில் போத் ஹையர் முடிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளை பண்ணுவாங்க, குரூப் 2A அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, அது கரெக்டான அணுகுமுறை தான். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஒரு லோயர் ஒரு ஹையர் வச்சுருக்கவங்க, இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும் முடிக்காமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது தமிழ் ஹையரும் இங்கிலீஷ் ஜூனியரும் முடித்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சேர்ந்து இங்கிலீஷ் அட்டன் சீனியர் படிக்காமல் என்ன பண்ணுவாங்க, அந்த குரூப் 4க்கோ குரூப் 2A அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகுது, அந்த இங்கிலீஷ் அட்டன் சீனியர் முடிக்க முடியாமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது. சரி, அப்ளை பண்ணதான் பண்ணாங்க, டைப்பிங் போத் ஹையர் வச்சு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 கொஸ்டின்லையோ அல்லது 10 கொஸ்டின்லையோ மேக்ஸிமம் 20 கொஸ்டினில் போயிடுது. அதுவும் ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டினில் போகிறதோட இல்லாமல் நிறைய பேத்துக்கு எப்படி போகுதுன்னா, எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு ஹையர் மட்டும் முடிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் அட்டன் ஹையர் படிக்கல. சார் எனக்கு 125 கொஸ்டின் சார் எனக்கு 130 கொஸ்டின் சார் அப்படின்றாங்க. இப்படி ஒரு ஹையர் கேண்டிடேட்ஸு, போத் ஹையர்ஸ் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக 140 145 அந்த மாதிரி இருக்கணும், 140க்கு மேலே இருக்கணும். பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஹையர் முடிச்சுட்டு இங்கிலீஷ் அண்ட் ஹையர் கம்ப்ளீட் பண்ணாமல் டைப்ரைட்டிங்கை வச்சு நம்மளால் போக முடியும்னு நினச்சி நம்பி வந்தவங்களால் 125 130 135 அவ்வளோதான் எடுக்க முடியுது. ஸோ இது அப்படியே மாறி 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 ஒரு 2-3 குரூப் 4 தொலைச்சிட்டாங்க. இங்கிலீஷ் அட்டன் சீனியரும் பாஸ் பண்ணலை, டைப்பிங் போத் ஹையர் வச்சு குரூப் 4ம் பாஸ் பண்ணலை, புரியுதுங்களா? ஸோ ஜூனியர் ஸ்டாண்டாகவும் போக முடியல. ஸோ இதுக்கு பெட்டர் சொல்யூஷன் இப்போ நான் சொல்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன், இது என்னோட ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும் வச்சுட்டு குரூப் 4லேயும் போக முடியாமல், இங்கிலீஷ் அட்டன் சீனியரும் படிக்க முடியாமல், குரூப் 2 அப்ளை பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அதுக்கும் சரியாக படிக்க முடியாது. ஸோ இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் அப்படியே தொடவே கூடாது, அதை அப்படியே ஓரங்கட்டி வச்சிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, ஒரு மிக முக்கியமான கடமை, மிக முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் ஹையர் பாஸ் பண்ணுற ஒரு மிக முக்கியமான வேலை. குரூப் 4 வரட்டுங்க, குரூப் 2A வரட்டுங்க, குரூப் 1 வரட்டுங்க, ஹைகோர்ட் எக்ஸாம் வரட்டுங்க, எந்த எக்ஸாம் வேணாலும் வரட்டும், நீங்கள் அந்த எந்த ஒரு எக்ஸாமையும் கண்டுக்கவே கூடாது. எந்த ஒரு எக்ஸாமையும் கண்டுக்காமல் நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் ஹையர் மட்டும்தான் இருக்குது, ஸோ அதை தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் உங்களோட முதல் வேலையாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ
வேற ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து டிராஃபிக்கான ஒரு ரோடு இருக்குது, ஓகேங்களா? டிராஃபிக்கான ஒரு ரோடு இருக்குது, பஸ்ஸு, வேன், டூ வீலர், இந்த லாரி, இந்த மாதிரி நிறைய வாகனங்கள் வந்து போயிட்டுருக்கு. இப்போ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஆம்புலன்ஸ் வந்தால் மட்டும் எல்லாரும் வழி விட்டுருவாங்க. அது வந்து ஒரு ரூல் மாதிரி, ஆம்புலன்ஸ் வந்தால் எல்லாரும் வழி விட்டுறணும், அந்த ஆம்புலன்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்றது, ஓகேங்களா? அதனால் என்னன்னா, ஏன்னா அதில் முக்கியமான ஒரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதுனால ஆம்புலன்ஸ்க்கு வந்து வழி விடுவாங்க. ஸோ அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஆம்புலன்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து ஆம்புலன்ஸ் வந்து வழி விடுறாங்களா? ஸோ அதே தாங்க இங்கேயும். நம்ம லைஃப்பில் முதல்ல எதுக்குங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? நம்ம லைஃப்பில் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் மட்டும்தான் மீதி இருக்குன்னா அதுதான் ஆம்புலன்ஸ் மாதிரி, அதுக்கு தான் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அங்கே வந்து சில நேரங்களில் என்ன ஆம்புலன்ஸ் ஒரு வேளை லேட்டாக போய் ரீச் ஆச்சுன்னா பேஷண்ட்டோட உயிருக்கே பாதிப்பு ஏற்படும், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சீக்கிரமாக விடுறாங்க ஆம்புலன்ஸை. ஒருவேளை எல்லாரும் வந்து அடைஞ்சிக்கிட்டு நின்னாங்க அப்படின்னா, டூ வீலர், ஃபோர் வீலர் எல்லாமே அடைஞ்சிட்டு வந்து நிற்கிது, ஆம்புலன்ஸால் போக முடியலன்னா என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய அந்த உயிர் வந்து ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய உயிர் பாதிக்கும். அதே தான் இங்கே இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர்ன்றது ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி, ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட் மாதிரி. அதை வந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதுக்கு உயிர் கொடுக்கணும். அதை முதல்ல நீங்கள் வந்து முடிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் வழி விட்டுறோம். இட் மீன்ஸ் என்ன சொல்ல வரோன்னா, குரூப் 4க்கு வழி விடுறோம், குரூப் 2க்கு வழி விடுறோம், குரூப் 2A வழி விடுறோம், கம்பைனாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வழி விடுறோம். கடைசியில் இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியரை சாகடிச்சிடுறோம். ஸோ இதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தப்பை பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து மோட்டிவேட் ஆகாமல், டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆகாமல் டக்குன்னு அப்படியே என்ன சொருன்னு ஆகி போய் அப்ளை பண்ண படிக்கணும்னு அந்த மாதிரி மைண்ட் செட்டை தவிர்த்துட்டு இங்கிலீஷ் ஆர்ட் ஹையர் முடிங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் பெனிஃபிட்டு. யாருக்கிட்ட வேணாலும் போய் படிங்க. நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படிங்க, அல்லது ஆன்லைனில் படிங்க, எங்கேயோ ஒரு இடத்துல படிங்க, புரியுதுங்களா? நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து பேட்ச் போட்டிருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்படி நான் சொல்லலை, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அப்படி சொல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல படித்து முடிச்சிருங்கன்றேன். அது ஏன் அந்த இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு ஏன் வந்து அல்லோல் பட்டுக்கிட்டு 2 குரூப் 4 3 குரூப் 4 வேலைக்கே போக முடியாமல் நம்ம ஏன் கிடக்கணும்? இங்கிலீஷ் ஆர்ட் ஹையரை முடிங்க. இது வந்து உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ என்னாச்சு, ஆல்ரெடி நான் பல வீடியோஸில் ஒரு 4-5 வீடியோஸில் நான் சொல்லிட்டேங்க. கடைசியாக போட்ட 4-5 வீடியோஸ் எடுத்து பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன்? இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் முடிக்காமல் குரூப் 4க்கு அப்ளை பண்ண போய் டைப்பிஸ்டாக போகிறேன்னு போகிறது கிட்டத்தட்ட 165 இல்லை 116 கூட ஒரு பேஜுக்கு வச்சுக்கோங்க. 160 போடணும், கொஸ்டின்ஸ் போட்டிருந்தா ஓரளவுக்கு உறுதி, இல்லை 165னா உறுதி. இப்போ நம்ம எப்படி இருக்கோம், 150, 155, 145, 140 இப்படி தான் வந்து நிற்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 3 மாதம் கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு. 3 மாதம் இல்லைங்க, 4-5 மாதம் ஆயிடுச்சு. அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டு 120 நாள் கேப் இருந்தது. 4 மாதம் கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு. நீங்கள் பிப்ரவரி 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிக்கிறீங்க. ஸோ அந்த ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு 4-5 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. யாரெல்லாம் வேஸ்ட்டு, 165 கொஸ்டின் போட்டவங்கள விட்டுருங்க, டைப்பிஸ்ட் வச்சு போயிடுவாங்க. ஒரு 130, 125, 115, 135, 130, 140, 145, 150, 155 இதெல்லாம் இவ்வளோ மார்க் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை படித்து கடைசியில் அது எல்லாமே வேஸ்ட்டு. திருப்பி நீங்கள் ஷார்ட் அண்ட் தான் படிக்க வந்தாகணும். இப்போ டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துருச்சா, ஆகஸ்ட் 2024க்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க எப்போ ஒரு வாரமாக. இப்போ மறுபடியும் என்னாச்சு, குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கிறவங்க அங்கே போவீங்க. அப்போ என்ன ஆகும், இங்கே குரூப் 4 உங்களால், அதாவது இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் முடிக்க முடியாமல் குரூப் 4 அடுத்த குரூப் 4 பாதிப்பாகும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, இன்னும் ஒரு 80-85 நாள் தானே, இதை படிச்சுட்டு அங்கே போய்க்கலான்னு நினைப்பீங்க. அப்படி தான் நினைப்பீங்க. அப்படி நீங்கள் போகிறீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் விட்டுருவீங்க, கோட்டை விட்டுருவீங்க. ஏன்னா நீங்கள் டிஎன்பிசி குரூப் 2A படிக்க போயிட்டீங்க. இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் பெண்டிங்லேயே இருக்குது, புரியுதுங்களா? ஸோ செப்டம்பர் வந்து 2A எழுதுறீங்களா, கம்பைன்ட் எக்ஸாம் எழுதுறீங்களா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஒரு 4 months இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பீடு வந்து உங்களுக்கு நிறைய மிஸ் ஆகும்.
நிறைய ஒமிஷன் ஆகும். அந்த ஸ்பீடை கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து நீங்கள் பாடுபடுற மாதிரி போயிடும். சரி, ஓகே, அப்படி நீங்கள் பாடுபட்டு பாஸ் ஆகிட்டீங்கன்னா ஓகே. திருப்பியும் ஒருவேளை பிப்ரவரி 2025 ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2025 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் ஆகி ஆகணும். அப்படி அதுலேயும் பாஸ் ஆகலை அப்படின்னா போச்சு, முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, இப்படி வச்சுக்கோம். பிப்ரவரி 2025 ஒருவேளை ஃபெயிலியர் ஆகி ஆகஸ்ட் 2025 எக்ஸாம் எழுதுறீங்க, நல்லபடியாகவே எழுதிடுறீங்க, பாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கீங்க. ஆனால் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு டைம் பல கன்ஃபியூஷன் ஆகி குரூப் 4க்கு போகிறீங்க, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு ரிட்டர்ன் வரீங்க, அதுக்கப்புறம் குரூப் 2 வருது அங்கே போகிறீங்க, அடுத்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு வரீங்க, எதுலேயுமே பாஸ் பண்ண முடியல. குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2A இருக்கட்டும், ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் 30 கொஸ்டினில் கூட போகுதுங்க. கட் ஆஃப் 165 இருக்குது. இங்கே வந்து நம்ம கமெண்ட்ஸு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து 125 சார், 135 கொஸ்டின் சார்ன்றீங்க. ஏங்க 165 எங்கே இருக்குது? நீங்கள் 4 மாதத்தில் படித்து எடுத்த இந்த 130 எங்கே இருக்குது? 125 எங்கே இருக்குது? 140 எங்கே இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டைப்பிஸ்ட்டை வச்சு போத் ஐயரை வச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி வந்தீங்க, படிச்சிங்க. 165 எங்கே இருக்குது? நீங்கள் போட்டிருக்கிறது 145, 140, 135, மேக்ஸிமம் 150 இந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, தயவு செஞ்சு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப் 4, குரூப் 2A எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன். இங்கிட்டும் அங்கிட்டும் அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்களே ஒன்று யோசிங்களே. கண்டிப்பாக மினிமம் நிறைய பேருக்கு லாஸ்ட் 2 குரூப் 4 அந்த கேப்பில், லாஸ்ட் 2 குரூப் 4க்கு முன்னாடி கேப்பில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டுமே 4 அட்டம்ப்ட், 5 அட்டம்ப்ட், 6 அட்டம்ப்ட், 7 அட்டம்ப்ட்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பாஸ் பண்ண முடியல. அதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னன்னா, அந்த ப்ராக்டிஸ் இல்லை. ஏன்னா இங்கிட்டு வரீங்க, அங்கிட்டு போகிறீங்க, இங்கிட்டு வரீங்க, அங்கிட்டு போகிறீங்க, எதுலேயுமே முழுமையாக இறங்கலை. டிஎன்பிசி போனால் அங்கேயும் உங்களால் முழுமையாக இறங்க முடியல. ஏன்னா அங்கே டைம் பத்தல. 3 மாதத்தில் உங்களால் படித்து பாஸ் பண்ண முடியல. அதே மாதிரி ஷார்ட் அண்ட் வரீங்க, ஸ்பீடு போயிடுது, அதை பிக்கப் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே எக்ஸாம் வந்துடுது. ஸோ இப்படி மாறி மாறி இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு வர்றது, ஃபெயில் ஆனவொடனே அடுத்து குரூப் 4க்கு போகிறது, அடுத்து அங்கே ஃபெயிலியர் ஆனவொடனே இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வருது, மறுபடியும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் சரியாக வரல, ஃபெயிலியர் ஆனவொடனே டக்குன்னு குரூப் 2A போகிறது, அப்புறம் மறுபடியும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வருது, அதுக்குள்ளே அடுத்த குரூப் 4 வந்துடுது, டிஎன்பிசி குரூப் 4லையும் போயிடுது, டைப்பிஸ்ட்டில் போக முடியல, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரும் போயிடுது. இந்த மாதிரியே நிறைய பேருக்கு 3-4 வருஷம் ஓடிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் 3 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் சீனியர் ஃபெயிலு, 4 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபெயிலு, சிலர் 5 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஃபெயிலு, சிலர் 6 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஃபெயிலு. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஸ்டியூட்லேயோ ஆன்லைன்லேயோ ஏதோ ஒரு இடத்துல இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் சேர்ந்து பாஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 4000 கேண்டிடேட்ஸ்க்கு மேலே இருக்கீங்க இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் முடிக்காமல். பாஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம ஏன் இங்கிட்ட அங்கிட்டும் அல்லோல் பட்டுக்கிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்ளை பண்ணுவாங்க, போயிட்டு போகிறாங்க. இப்போ உங்கள் கூட அப்ளை பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகி போன குரூப் 4 போயிருப்பாங்க, அதுக்கு முந்தின குரூப் 4 போயிருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம டைப்பிஸ்டாக போடலாம், அவங்க ஸ்டெனோவா தான் போடுறாங்க, அவங்க ஸ்டெனோவா போட்டு நம்ம டைப்பிஸ்டாக போடலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட போட்டி போட வேண்டியது, எழுத வேண்டியது. அவங்க போயிடுவாங்க, ஸ்டெனோ போத்தேர் வச்சுருக்காங்க, போயிடுவாங்க. நம்ம இன்னமும் அதே இடத்துல தான் இருக்கோம். ஸோ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு குரூப் 4 இல்லைனாலும் அடுத்த குரூப் 4ல் உங்களால் வேலைக்கு போக முடியும். புரியுதுங்களா? ஸோ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரோட ஒரு முக்கியத்துவத்தை சொல்லிட்டேன். ஸோ பார்த்து சரியான டிசிஷன் எடுங்க. தேங்க்யூ.